வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொள்ளாச்சின்னு சொன்னோடனே உங்கள் முகம் மாறி இருக்குமே. அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு வெறுமை, ஒரு வெறுப்பு, ச்சே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்குமே. வரணும், அனைவருக்கும் வரும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொள்ளாச்சி அப்படின்னா ஒரு இருள் சூழ் ஒரு ஒரு கொஞ்சம் இருட்டாகவே மேற்கு தொடர்ச்சி மலையின் மலைச்சாரலில் இருக்கிறதுனால கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை. எப்போ பார்த்தாலும் ஒரு இருள் மாதிரி, அதாவது மேகம் மூடின மாதிரி ஒரு சூழ்நிலை. மேகங்கள்லாம் பக்கத்தில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. நான் நேராக போயிருக்கிறேன். நான் சினிமா படமெல்லாம் நிறைய எடுப்பாங்க அங்கே. அந்த மாதிரி பொள்ளாச்சினா அதுக்கு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பும் இருந்தது. அந்த மரியாதையும் அந்த மதிப்பையும் அந்த பிரமிக்கத்தக்க அந்த இயற்கை அழகையும் மொத்தமாக மழுங்கடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான், ஒரு காரணம்னா அந்த பொள்ளாச்சி சமாச்சாரம். பொள்ளாச்சிக்கு இருந்த அந்த மொத்த கெட்ட பேர், அந்த விழுங்கிய சமாச்சாரம் இந்த பெண்களுடைய கதறல். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு அனைத்து பேருக்கும் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காணொலிகள்லாம் வந்தது. என்ன மாதிரி வீடியோனா, ஒரு கதறல். அண்ணா அடிக்காதீங்கண்ணா, வலிக்குதுண்ணா, நான் ஆடையை கழட்டிடுறேண்ணா, ட்ரெஸ் அவுத்துடுறேண்ணா, அந்த அந்த அலறல் உங்கள் மனசில் கேட்குதா? ஒரு மாதிரியாக மனசு கமருதா? ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ள லைட்டாக ரத்தம் வர மாதிரியே ஒரு ஃபீலிங் வருதா? கண்கள் கலங்குற மாதிரி ஒரு இது வருதா? அண்ணா அடிக்காதீங்கண்ணா, வலிக்குதுண்ணா, நான் ட்ரெஸ்ஸை கழட்டிடுறேண்ணா, நான் என்னுடைய ஆடையை அவிழ்த்து விடுகிறேன், அடிக்காதீர்கள், அண்ணா வலிக்குதுண்ணான்னு சொன்ன அந்த கதரை உங்கள் மனசில் கேட்குதா? ஒரு மாதிரியா ஒரு சூழ்நிலை இப்போ எனக்கு மாறுது. நான் அந்த பேசும்போது எனக்கு மாறுது. என்னுடைய உடன் பிறந்த தங்கை, என் மனைவி, என் அம்மா, என் மகள், என் பக்கத்து வீட்டு செல்லக்குட்டி, செல்ல குழந்தைகள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுக்கு மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கயவர்கள், கபடதாரிகள் ஒரு பெண்ணை மயக்கி அந்த பெண்ணை காதலிக்கிற மாதிரி நடித்து கூட்டிகிட்டு வந்து அந்த பெண்ணு கூட அந்த பெண்ணை ஏமாற்றி அந்த பெண்ணுக்கு பொய் சொல்லி அந்த பெண்ணை உறவு வைத்து கொள்ளும் பொழுது அந்த பெண்ணை ஒளிஞ்சிருந்து படம் எடுத்து அந்த படத்தை சில நாள் கழித்து அந்த பெண்ணுக்கு காட்டி, நீ என் கூட தொடர்ந்து இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் இந்த காணொளியை நான் வலைதளத்தில் ஏற்றிவிடுவேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றியே பல பெண்களுடைய கற்பை சூடையானது இல்லாமல் சித்திரவதை செஞ்சுருக்காங்க. செக்ஸ் அப்யூஸுக்கும் மேலே. இங்கே பாருங்கள், நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். நம்ம ஒரு ஒரு நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். 6 அறிவு படைத்த மனிதர். இது தவறு, இது தப்பு, இது தெரிஞ்சு செய்கிறோம், இது தெரியாமல் செய்கிறோம். பகுத்தறிவக்கூடிய தன்மை இருக்குது. தமிழர்களுக்கு பகுத்தறிவு நிறையா இருக்குது. அதை நமக்கு பெரியார் கொடுத்துட்டு போயிருக்கார். பகுத்தறிவுனா என்னான்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். சில முண்டங்கள் வேறு மாதிரி பேசும். இது அதை பேசுறதுக்கான காணொலி அல்ல. இது இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட இந்த பொள்ளாச்சி விஷயத்துக்கு பேசுறதுக்கான ஒரு காணொலி. அதுக்காக இந்த பகுத்தறிவை பற்றி பேசும்போது பெரியாரை நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. இந்த பகுத்தறிவு இருக்கிற மனிதன் இப்படி செய்யலாமான்னு பகுத்தாய்ந்து செய்வதற்கு பெயர் தான் பகுத்தறிவு. அப்போது ஒரு பெண்ணை போய் துன்புறுத்துறது, அவளை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கேடுகட்ட ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த 6வது அறிவை எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையானே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இந்த உலகத்தில் ஆண்களாக பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட 90% பேர் காமத்துக்கு அடிமையானவர்கள் தான். காமம் எல்லாத்துக்குமே காம உணர்வு இருக்குங்க.
அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த எந்த மாதிரி நேரத்தில் வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்தணும், எந்த மாதிரியான செய்கையில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் பகுத்தறிந்து ஒரு வேலையை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த முண்டங்களுக்கு ஒரு பெண்ணை பெண்ணாக மதிக்க அவள் உடம்புல ரத்தம் ஓடுது, அவளுக்கு சதை இருக்குது, கறி இருக்குது, அவளுக்கு மூளை இருக்குது, அவளுக்கு ஆறறிவு இருக்கிறது, அந்த பெண்ணுக்கு புத்தி இருக்கிறது, அதற்கென்று ஒரு தனித்தன்மை இருக்குது, அதற்கென்று ஒரு உணர்வுகள் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது. இதையெல்லாம் எதை பற்றியுமே சிந்திக்காமல் தான் எனக்கு என்ன வேணும் அதை நீ கொடுத்தாகணும், எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா நான் இந்த மாதிரி தான் சித்திரவதை பண்ணுவேன். பெல்ட்டால் அடிக்கிறாங்க தெரியுது நமக்கு. அவன் கட்டியிருக்கிற பெல்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு அடிக்கிறான் அந்த பொண்ணை. அண்ணா விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணான்னு கதறத அந்த கதறல் பொள்ளாச்சினாவே அந்த கதறல் தானங்க ஞாபகத்துக்கு வருது. தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள், தமிழ் தெரிந்தவர்களுக்கு பூராவுமே, தமிழ் தெரிந்த அனைத்து உலகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு பூராவுமே இந்த பொள்ளாச்சின்னு சொன்னாவே இயற்கை எழில் கொஞ்சம் மலைசாரலெல்லாம் தாண்டி அதெல்லாம் மறைஞ்சு போய் இந்த கதறல் தானங்க மனசில் இருக்குது. அந்த கதறலுக்கு நேற்றைக்கு ஒரு விடை கிடைத்திருக்கிறது. என்னையை கேட்டால் பாதி விடை தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவேன். பாதி விடை தான் கிடைச்சிருக்குது, முழு விடையும் கிடைக்கணும் அவங்களுக்கு. நீங்கள் இப்போ 2 வருஷமாக சிறையில் இருந்து 2-3 வருஷமாக சிறையில் இருந்து பழகியிருப்பாங்க. இன்னும் சாகிற வரைக்கும் அவங்களுக்கு 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை கொடுத்துட்டோம். இப்போ அவங்க சிறையில் தான் இருக்காங்க, மேற்கொண்டு சிறையில் தான் இருக்க போகிறாங்க. இது பழகியிருக்கும், இத்தனை நாளாக பழகியிருக்கும். முதல்ல ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, முதல்ல கஷ்டமாக தான் இருக்குது, அப்புறம் பழக பழக செட் ஆகிரோம்னு சொல்லுவோம்ல, ஒரு காமெடிக்கு சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் இவங்க இனிமேல் அங்கே போய் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஏன்னா சிறைத்துறை முன்னில் இருந்ததை விட இப்போ ரொம்ப டெவலப் ஆகி ஜனநாயக ரீதியாக பெரிய அளவு மாற்றம் கொண்டு வரப்பட்டுச்சு சிறைத்துறையில். ஒரு சில சில்லுங்க அல்றாங்க, சில்லறத்தனமான வேலைகள்லாம் நடக்குது உள்ளார, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நல்ல இருப்பிடம், நல்ல உணவு, நல்ல உடை, சுகாதாரமான வாழ்க்கை, பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை சிறை கொடுக்குது. நல்ல கறி, சோறு, முட்டை, நல்ல சோறு கொடுக்குறாங்க. அந்த மனிதத்தை போற்றுகிற அந்த விஷயங்கள் சிறையில் இப்போ நிறையா இருக்குது. இந்த அப்நார்மலான விஷயம்லாம் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் நம்ம பேச வேணாம். அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும், எந்த காலத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் சிறைத்துறை முன்னே இருந்ததை விட ஜனநாயகமயப்படுத்தப்பட்டிருக்கு, ரொம்ப அட்வான்ஸாக போயிடுச்சு, மனித தன்மையை மதிக்கக்கூடிய இடமா போயிடுச்சு. ஒரு நாளில் சிறைக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா மனித தன்மையே இல்லாத ஒரு அறைக்கு பேர் தான் சிறை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அடிப்படை வசதிகள் இருக்காது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் அது மாதிரிலாம் மாறிடுச்சு. முட்டை, கறி, சோறு, நல்ல சோறு, காய்கறியோட நல்ல மதிப்பும் மரியாதையுமாக யார் எந்த தொலையும் பண்ணாமல் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. இப்போ அவர்களுக்கு இது தண்டனையா அப்படிங்கிறதா இப்போ கேள்வி. இவ்வளவு பெரிய கொடுஞ்செயல் செய்கிறது அங்கே பாருங்கள். இந்த உலகத்தில் அதிகம் இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் தவறுன்னு ஒன்று இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு 55-56 வயசாகிடுச்சு. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். தப்புங்க இது அப்படின்னா மற்றவர்களை இடைஞ்சல் பண்ணுவது தாங்க. அவர்களுடைய அனுமதி இல்லாமல் மற்றவர்களை புண்படுத்துவது, மற்றவர்களை சீண்டி பார்ப்பது. இப்போ நீ ஒரு கெடுதல் செஞ்சுக்கிறப்பனா உன்னையோட முடிஞ்சு போயிருங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீ செய்யக்கூடிய செயல் மற்றவர்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்க வேணும். அருகில் இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அருகில் இருக்கிறவனை இடைஞ்சல் பண்ணாமல் இருக்கணும். இதுக்கு பேர் தாங்க தவறு. இந்த உலகத்தில் வேறு எந்த காரியமுமே தப்பு இல்லைங்க. அடுத்தவர்களை இடைஞ்சல் பண்ணாமல், அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல், துன்பம் கொடுக்காமல் வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கை. அதை விட்டுட்டு நம்மளுடைய அரிப்புக்கு அடுத்தவர்களை சீண்டுவது என்பது எவ்வளோ குரூரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த உலகம் இன்றைக்கு செக்ஸை மிக உயர்ந்த இடத்துல வச்சுருக்குது, ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயமாக வச்சுருக்குது. அப்போ அந்த அந்தரங்கமான ஒரு விஷயமா வச்சிருக்கிற அந்த விஷயத்த மல்லு கட்டி அடித்து இழுத்து வாங்கினா அது என்னங்க அர்த்தம்? அது எவ்வளோ பெரிய கொடுமைங்க. இதை விட கொடுமை வேறு ஏதாவது இருக்காங்க? ஒருத்தருக்கு பிடிக்காம ஒரு வேலையை அவர்கள் மேலேயே, அவர்கள் உடலின் மேலேயே ஒரு சீண்டுதலை ஏற்படுத்துவது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம். இவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணுங்க? நீதிபதி அம்மா அவர்களை நான் கரம் கூப்பி நான்
கேட்டுக்கொள்கிறேன். தண்டனை கொடுத்தீர்கள். இது ஆயுள் தண்டனைங்கிறது அவர்களுக்கு சரியான தண்டனையாக இருக்குமான்னு தெரில. மரண தண்டனை ஒரு சரியான தண்டனையாக இருக்குமான்னு தெரில. அவன் வாழும்போதே அந்த சித்திரவதையை அனுபவித்து 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 சாக வேண்டும். அதர் மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு தான் செய்தது தவறு தவறு, இந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது, இந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது, இனிமேல் செஞ்சது தப்பு, இனிமேல் யாருமே இந்த தவறை செய்யாதீங்க. எம்ஆர் ஒரு படம் பார்த்தோம், ரத்த கண்ணீர்னு ஒரு படம். அந்த படத்தில் கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போன டைலாக் பேசுவார், என்னுடைய சிலையை இங்கே இதில் வைங்க, 3 ரோட்டில் 4 ரோட்டில் பொது இடங்களில் வைங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது, யாரும் இந்த மாதிரி கொடூரமான வேலைகள் செயல்கள் யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு என்னையை பார்த்து திருந்தட்டும், அந்த மாதிரி தான் அதுக்காக செலவைங்க அப்படின்னு சொல்லுவார் ரத்த கண்ணீரில் எம்ஆர் ராதா. அது எவ்வளோ பெரிய உயர்ந்தமான வாசகம் தெரியுங்களா? அது நமக்கு தெரியலை. அதே மாதிரி தான் இப்போது ஒரு பையனுக்கு இவர்களுக்கு கொடுக்குற தண்டனை, அடுத்து ஒரு பெண்ணை அப்யூஸ் பண்ணும்போது, தவறாக நடத்தணும் அப்படின்னு தோணும்போது இந்த பயம் வரணும். அந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும். இந்த தண்டனை பத்தாது. இந்த தண்டனை ஒரு சாதாரண தண்டனை, அவ்வளவுதான். அரபு கண்ட்ரிகள் எடுத்துக்கோங்க. நம்ம நாட்டில் இவ்வளோ குற்ற செயல்களுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தண்டனை கடுமையாக்கப்படாதது தான். ஜனநாயகம் என்ற பெயரில் தண்டனை கடுமையாக்கப்படாமல், இப்போ தெரியாமல் செஞ்சால் பரவாயில்லைங்க. தெரியாமல் ஒரு கொலை பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணிடுறாங்கன்னா அதுக்கு சட்டத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, கொடுத்துட்றாங்க, அது வேறு விஷயம். ஆனால் தெரிஞ்சே திட்டமிட்டு செய்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு தண்டனை அதிகம். அதே மாதிரி தாங்க இது தெரிஞ்சு தாங்க செஞ்சுருக்காங்க, தெரியாமல் செய்யலைங்க. ஒரு தடவை செஞ்சால் தெரியாமல் செஞ்சான்னு சொல்லலாம். இவன் பழக்கமாகவே 200 பெண்கள்ங்கிறாங்க, 300 பெண்களை, 270 பெண்களா, 250 பொண்ணுங்களே, என்ன கணக்குன்னே தெரியல இது வரைக்கும். ஆனால் செஞ்சுருக்காங்களே. அப்போ தெரிஞ்சுதானே. ஒரு பொண்ணை செஞ்சாலும் ஐயோ தவறுடா, பாவம், அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சேப்பா, நம்ம அதான் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டப்பா அந்த பொண்ணை, வேணாம்ப்பா அந்த பொண்ணை விட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அப்படின்னு திருந்தி இருந்தால் ரைட்டு, அது அவனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலாம். ஆனால் நீ 270 பெண்களை 300 பெண்களை இதே மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னா, அப்போ நீ திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஒரு பெண்ணோட உறவு கொள்வது மாதிரி ரூமில் இருக்கும்போது அதை படம் எடுக்கிற மாதிரி, அதை ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு படம் எடுக்கிற மாதிரி ஏற்பாடெலாம் பண்ணிவிட்டு, திருப்பி அந்த படத்தை காட்டி அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக அழைத்து காசு பணம்லாம் வாங்குறது, உருவுறது, அவர்களை செக்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, செக்ஸுக்காக அவர்களை அழைப்பது, இதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுறது தானே. அப்போ இதுக்கு தண்டனை, இது சரியான தண்டனை, இது போதும், இந்த தண்டனை போதுமா? இந்த தண்டனை போதுமா இல்லையாங்கிறத தாண்டி, இந்த தண்டனையினால் மற்றவர்கள் திருந்தி விடுவார்களா அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. அப்போது அவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிவார்ந்த சட்டம் படித்த பெரிய அறிவாளிகள், மேதைகள், மனிதநேய மிக்கவர்கள் இந்த வழக்கில் வந்த தீர்ப்பையும் வைத்து இனிமேல் தண்டனை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். மாற்றுங்க, சட்டங்களை மாற்றுங்க, தண்டனைகளை கடுமையாக்குங்க. இன்னும் இந்த மாதிரியான கொடுமைகள், சித்திரவதைகள் இந்த 2025லேயும் இவ்வளவு முற்போக்கான விஷயங்கள் இருக்குது. செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட்டை போகிறோம், சந்திரனில் இடம் வாங்கி பிளாட்டு கட்ட போகிறோம். இவ்வளவு இதான வேலையில் ஒரு பெண்ணை நீ அனுபவிக்கணும் அப்படின்னா, நீ அந்த பொண்ணை அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி நீ அந்த பொண்ணோட சந்தோஷமாக இருந்துட்டு போ. அந்த பொண்ணுக்கும் ஓகேனா, சட்டமே அதானே சொல்லுது. அந்த வயசுலாம் முக்கியம் இல்லை, அந்த பொண்ணு ஓகேனா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. அப்போ நீ அடித்து இழுக்கிறப்ப அது எவ்வளோ பெரிய கொடுமை, அதுக்கு தண்டனை எவ்வளோ கொடுமையாக இருக்கணும். இப்போ அறிவார்ந்த சட்டம் படித்தவர்கள், மேதைகள், இன்னும் நீதிபதிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து, மனிதநேய மிக்கவர்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் சேர்ந்து இனிமேல் தண்டனையை கொஞ்சம் சற்று கடுமையாக்குங்கள். அதுதான் இந்த சமூகத்துக்கு நல்லது. அது ஒன்று. இரண்டாவது, இந்த புரிதலை உண்டு பண்ணுவதற்கு, இந்த மாதிரி இந்த செக்ஸ் அப்யூஸ் பண்ணுறணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வராமல் இருப்பதற்கு இந்த கல்வி முறை சரியில்லையா, என்ன கருமாந்திரம், ஏன் இந்த மாதிரிலாம் வக்கிர புத்திகள் நிறைய ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சிந்தித்து அதை மாற்றுவதற்கு, அதை களைவதற்கு, இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.